ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா என்ன பண்ண போகிறேன்னா, சின்ன குக்கரை தான் எடுத்திருக்கேன். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அக்கா இன்றைக்கி கோதுமை களி செய்ய போகிறேன். அதுக்கு இங்கே பாருங்கள், இந்த பவுலில் ஒரு 3/4 பவுல் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு. இந்த அளவு பவுலில் ஒரு 3/4 பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த களி வந்து ரொம்ப 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 ஹெல்த்தி. நம்ம சுகர் இருக்கிறவங்களுக்கு நம்ம டெய்லி இந்த கோதுமை ரவை, கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி நம்ம அப்படி செய்கிறதுக்கு ஒரு நாள் இதை டின்னராகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை இப்போது இந்த அளவில் 1 கப்பு வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றிக்கிறேன். இந்த களி செய்கிறதுக்கு அக்கா இதில் 1 கப்பு வாட்டர் ஊற்றிக்கிறேன். இந்த அளவில் நல்லா இப்போது நம்ம கரைச்சிக்கலாம். இது மாவு வேகணுங்கிறனால இன்னொரு 1/2 கப்பு அக்கா விட்டுக்கிறேன். இப்போது கரைச்சிட்டோம்னா அப்போ தான் கொஞ்சம் தண்ணி பார்த்து கரைச்சி வச்சா தான் நம்ம மாவு வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போது கட்டி இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. 1/2 கப்பு வாட்டர் ஊற்றிருக்கோம். 1 கப்பு கோதுமை அளவுக்கு. அப்போ ஒரு கிளாஸில் நீங்கள் எடுத்தாலும் 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றுங்க. இது எப்படியே இப்போதைக்கு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அக்கா அடுப்பில் வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப 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 ஹெல்த்தி களி. அதுவும் நம்மளுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்திப்பா. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். டெய்லி இந்த கோதுமை ரவையில் என்னமாச்சும் ஒன்று செஞ்சு கொடுக்குறோம். உப்புமா செஞ்சு கொடுக்குறோம். அக்கா வந்து கோதுமை கஞ்சி வச்சு கொடுப்பேன். அதுக்கு பதிலாக ஒரு நாள் இதை செஞ்சு கொடுத்துருங்க. இது கொஞ்சம் நல்லா அப்படி கிளறிக்கிட்டே இருக்கும். அடிக்கனமான பாத்திரம். ஏன்னா கொஞ்சம் கோதுமை டக்குன்னு அடி பிடிக்கும். நம்ம அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக தான் இப்போ வந்து அக்கா அடிக்கனமான பாத்திரம் இந்த குக்கரை எடுத்துருக்கிறேன். அது வந்து நம்மளுக்கு அடி பிடிக்க சான்ஸ் இல்லை. இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா வேகும். இந்த அளவு தண்ணி பதம் வச்சுக்கணும். அப்போ தான் மாவு வேகும். கொஞ்சம் அப்படியே கட்டி கொடுத்து வருது பார்த்தீங்களா? நம்ம கலர அந்த கட்டியெல்லாம் சரியாயிடும். நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கட்டியெல்லாம் சரியாயிடும். இப்போ ஆஃப் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மிலையே தான் வச்சுட்டு கலரணும். இப்போ அதுக்கு 1 கப்பு மாவு போட்டோமா அக்கா பாருங்கள், 1/4 கப்பு தான் அச்சு வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து கல் மண் இருக்காது, அதனால் அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மண்டை வெல்லம்னா கொஞ்சம் கரைச்சி வடிகட்டிக்கோங்க. இது அச்சு வெல்லம். கருப்பட்டியும் போடலாம். ரொம்ப 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 நல்லது. டேஸ்ட் வேறு. இப்போது சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இதுலேயும் கம்மி பண்ணிக்கோங்க ஸ்வீட்டை. இப்போ அக்கா பாருங்கள், ஒரு 2 பிஞ்சு சுக்கு தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு 2 பிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டுப்போம். இந்த ஸ்வீட்டு எடுத்து கொடுக்குறக்கா 1 பிஞ்சு சால்ட்டு. அவ்வளோதான். நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் பூ சாய்ஸ் தான். தேவைன்னா போட்டுக்கலாம். இது போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்கா ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. இந்த களி சாப்பிட்டா ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்குலாம் எதுவுமே பண்ணாதீங்க. பார்த்தீங்களா அடி பிடிக்காம? பார்த்தீங்களா குக்கர் தெரியுது பாருங்கள் அடி. அப்போ அடி பிடிக்காமல் தான் வரும். அப்போ நீங்கள் கீயும் போட வேண்டியதில்லை, நல்லெண்ணையும் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த களி செஞ்சோம்னா நல்லா சூப்பராக அல்வா பதத்துக்கு வந்துடும். ஆனால் களி ரொம்ப ஹெல்த்தி களி. நம்ம எதுவுமே கீலாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் ரொம்ப 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 சூப்பர் ஹெல்த்தி. இங்கே பாருங்கள் நல்லா பபுள்ஸோடவும் இது வெந்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளோ வாட்ரு வச்சோம் பார்த்தீங்களா? ரொம்ப 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 சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு. இது வச்சு கொடுங்க. அவ்வளோதான், களி ரெடி. இதில் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப பிரமாதம். நம்ம ஹெல்த்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அக்கா அச்சு வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். தயவுசெய்து ஒயிட் சுகரில் செய்ய வேணாம். எந்த ஃபுட்டுமே ஒயிட் சுகரில் செய்யாதீங்க. அக்காவுடைய இதில் சொல்கிறேன். அக்காவுக்கு தோன்றின ஐடியாவில் சொல்கிறேன். வர மாட்டேங்குது வாயில். அவ்வளோதான், களி ரெடி. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கப்பா. ஒன்று கூட ஒட்டாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக வயிறுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு டின்னருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது சுகர் இருக்கிறவங்களுக்கு டெய்லி கோதுமையில் ஏதாவது ஒரு டிஷ்ஷு செய்கிறதுக்கு இதை ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருங்க. தேங்க்யூ. நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூடையும் சாப்பிட்லாம். எனக்கு அக்காவுக்குலாம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா களியுமே உளுந்தங்களி எல்லா களியுமே ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதா ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் களி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது மேலே சும்மா ஒற்றையாட்டிக்கோ கொஞ்சமாக ஒரு தேங்காய் பூவை தூவி ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துருங்கப்பா. இப்படி ஒரு ஸ்பூனை போட்டு கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த களி வாரத்தில் 2 டே 3 டேஸ் அக்கா வீட்டில் செஞ்சுருவேன். ஹெல்த்தியான சாப்பாடு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள்.